சொல்ற, நம்ம தபோவனத்துல வசிச்சு ஆண்டு ஜீவனை விட்டுருக்கான், குழந்தையை விட்டுவிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்த துக்கத்துக்கு நாம் நம்மால ஆன உதவியை பண்ணணும்னு எல்லாருமா சேர்ந்து 17ஆவது நாள் இந்த அஸ்தி எடுத்துட்டு ஊசி அழிச்சுட்டு 5 குழந்தைகளையும் அழிச்சுட்டு மாத்திரி உடங்கட்டி ஏறிட்டார். ஊசி அழிச்சுன்னு அங்க போனார். அதெல்லாம் ஒப்புத்துக்கணுமே, 6 எங்கேயோ குழந்தை நான் என்ன கண்டேன், அதுக்காக லட்சம் ரிஷிகளும் இந்துக்கால்னு தெரிஞ்சது விஸ்வாதிகள்லாம் வந்தாலும் இது என்ன சொன்னால்னா விஷ்ணு அஜஞ்ச ராஷ்டிரஞ்ச ரிஷிபியோன்னு அவேதயது, எங்க தேசம் எல்லாம் கூடுதுன்னு நம்மளுக்கு அத்தனை சுவாதந்தியம். ஆமா, இந்த தேசம் எங்களுடைய சைன்யம் எல்லாம் கூடுது, இத்தனை பிரிவாள் வந்திருக்கே என்னன்னு கேட்டாலாம் பீஷ்மர். அவருக்கு தெரியாது எதுக்காக வந்திருக்காருன்னு. ஆண்டு 5 பிள்ளைகளை பெற்று சந்தோஷப்பட்டு புண்ணியலோகம் போயிட்டாள். 17 நாள் அது அஸ்தியை கொண்டு இருக்கேன், நமஸ்காரம் பண்ணுங்கோ, குழந்தைய ஊட்டுங்கோ சொன்னாலாம். இந்த சப்தம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி வந்திருக்கிறார். உத்தர காடும் நாள் இந்திரஜால வித்தக்காரம் மாதிரி ஆயிடுச்சுன்னாள் வியாசர். இந்திரஜால வித்தக்காரம் மாங்கொட்டை மாஞ்செடி எல்லாத்தையும் காட்டுவோம், சித்த வீட்டு ஒண்ணும் இருக்காது, ஊருக்கு போடுவோம். அது மாதிரி ஆயிடுதான். முன்பு போனாள் மகான்கள் யோக மகிமையில மறந்து போயிட்டாளா. முதல்ல நடந்து வந்தாள், யோக மகிமையில மறைஞ்சுட்டாளா. கும்பமேளாவில் பார்த்தா தான் தெரியுது சத்தியம். அவன் அப்படி காலம் 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள 10,000 அவசூத்தாள் அந்தண்ட கரையில ஸ்நானம். அவன் 5 மணிக்கு மேல ஒரு ரிஷியை பார்க்க முடியாது, ஒரு அவசூத்தாளை பார்க்க முடியாது. அதனால வேதமும் கங்காயமுனையோர் மத்தியே வசந்தி சேமே பிரசன்னாத்மானச்சிரஞ்சீவிதம் வர்த்தயந்தி நமோ கங்காயமுனையோர் முனிभ्यश्च நமோ நமோ கங்காயமுனையோர் முனிभ्यश्च நமः. வாழ்க்கை நமஸ்காரம் பண்ணுட்டாள். கங்கா யமுனா சங்கமத்துல இன்னைக்கு அவதூத்தாளர் மகான்கள் வசிக்கிறாள், வாழ்க்கை நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லிவிட்டாள். எல்லாரும் மறந்துவிட்டாள்.